எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். பிசி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது இந்த வாரத்தில். எஸ்எஸ்சி ஜிடியோடைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி ட்ரேட்மெண்ட் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் பாஸ் ஆகிருந்தாங்க. நேற்று அக்னிபாத் ஆர்மி வந்திருந்தது, அதில் ஒரு 5 பேர் பாஸ் ஆகிருந்தாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஷெடியூலில் இல்லாத கிளாஸஸ்ஸு. பட் இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு நடந்து முடிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா, செலெக்ஷன் கேன்சல் ஆகுதா, இல்லை ஆர்டிஐயில் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சிலர் என்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான். பட் அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஆர்டிஐ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது அந்த சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆர்டிஐ வந்து கரெக்டாக ரீட் பண்ணிடுவாங்க. இந்த ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதை வாசித்துக்கிட மாட்டீங்க. அந்த ஆர்டிஐ நமக்கு வந்துட்டுருக்க சர்க்குலேஷனில் வந்துட்டுருக்க ஆர்டிஐ வந்து பர்டிகுலராக ஃபயர் சர்வீஸ் ரிலேட்டடான ஆர்டிஐ. இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபயர் சர்வீஸில் ரிசீவ் பண்ண டீட்டெயில்ஸ். ஸோ அது எஸ்ஐ சம்பந்தமானது கிடையாது, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் சம்பந்தமானது. ஸோ அது என்னன்றதை அந்த ஆர்டிஐ டீட்டெயிலை வச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஆர்டிஐ என்னென்னு பார்த்துருமா? ஓகே, இதான் அந்த ஆர்டிஐன்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேஜ் ஆர்டிஐ. அது எங்கே கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் ரிலேட்டடான கொஷின்ஸ் மட்டும் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட இது ஆர்டிஐ. ஓகே, இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள், அதாவது ஃபயர்மேனாக சேர்ந்து எஸ்எஃப்ஓவாக பதவி உயர்வு பெற்று பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்களுடைய எண்ணிக்கை என்ன? சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள், ஃபயர்மேனாக பதவியில் சேர்ந்து பதவி உயர்வில் நிலைய அலுவலராகி அதற்கான பயிற்சி நிறைவு செய்யாத நிலைய அலுவலர்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது இன் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டபிளாக சேர்ந்து ப்ரமோஷன் ஆகிறவங்களுக்கு உள்ள ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எஸ்எஃப்ஓ ஆனவங்க, ஃபயர்மேனாக சேர்ந்து ப்ரமோஷனில் எஸ்எஃப்ஓ ஆனவங்க எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு, எத்தனை பேர் அதை ட்ரைனிங் முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு மழுப்பலான பதில் அது கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த வருஷம் பேட்சை பற்றி கேட்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃபயர்மேன் எடுக்கிறாங்க போலீஸோட. அந்த ஃபயர்மேனில் எந்த வருஷம் பேட்சை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேஜை அவங்க பாஸ் பண்ணி ஓட்டி விட்டுட்டாங்க. ஓகே, 3வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸில் உதவி மாவட்ட அலுவலர் பதவிக்கான ஒப்பளிக்கப்பட்ட எண்ணிக்கை மற்றும் தற்போது உள்ள காலி பணியிடம் எண்ணிக்கை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எஸ்எஃப்ஓக்கு அடுத்த ரேங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட், அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் எத்தனை வேக்கன்சி, டோட்டல் பொசிஷன் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 101. அதில் பதவியின் எண்ணிக்கை 79, அதில் 22 வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள சர்வீஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக போகக்கூடிய ப்ரமோஷன். இந்த கேள்வியில் டைரக்டர் எஸ்ஐ சம்மந்தமாக எந்த கேள்வியும் கிடையாது. சரியா? ஸோ சிமிலராக திரும்பவும் அதே கொஷினை தான் கேரி ஓவர் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், அதாவது குரூப் 1 போஸ்ட்டை பற்றி 4வது கேள்வி. குரூப் 3, அதாவது 3வது கேள்வி வந்து ப்ரமோஷனை பற்றி கேட்டிருக்க கேள்வி. ஸோ 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தற்போது பணிபுரியும் நிலைய அலுவலர்களில் டைரக்ட் எத்தனை பேர், நேரடி நியமனமாக வந்தது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டைரக்ட் ஃபயர் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஎஸ்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணலை. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டது மொத்தம் 17 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. உங்களுக்கு பயம் கொடுத்த ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி தான். 2023ஆம் ஆண்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட நேரடி நிலைய அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்க எஸ்எஃப்ஓ, டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எஸ்எஃப்ஓ எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன? அப்போது அதுக்கான கேள்வி 2 பேசேஜாக கொடுத்துருக்குறாங்க. 2ம் காமன் பேசேஜ் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள தற்காலிக பட்டியல் நிறுத்தி வைக்கவும், மாநில தலைமை தேர்தல் அலுவலரது இசைவாணைக்கு பின்னர் திருத்திய இறுதி தற்காலிக பட்டியல் வெளியிடப்படும் என டிஎன்யூஎஸ்ஆர்பி தெரிவித்துள்ளது. ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்படி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விட்ட ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறோம், ஃபர்தர் கரெக்டட் லிஸ்ட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டு. அதன்படி நல்லா கவனிச்சிக்கணும். 2023ஆம் ஆண்டிற்கான நிலைய அலுவலர் பதவிக்கு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு காவல்துறை விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள தொடர் நடவடிக்கையில் இருந்து வருகிறது. ஸோ இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபர்தர்
அடிஷன் டு த லிஸ்ட்டு கூட இருக்கலாமே தவிர 1-2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்குமே தவிர இருக்கிறவங்களுக்கு வேலை போகுமா அப்படின்னா அதெல்லாம் சான்சஸே கிடையாது. ஏன்னா அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதன்படி 2023ஆம் ஆண்டு நிலை அலுவலர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் போலீஸ் வெரிஃபிகேஷனும் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதிய பட்டியல் விடுவோம் அப்படின்லாம் யாருமே சொல்லலை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் வாங்காமல் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் போட்டுட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி அதில் வேறு எந்த ஒரு குழப்பத்தை பற்றி யாருமே பேசலை. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி இருந்தாலும் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ, நான் ஏஆர்எஸ்ஐ, டிஎஸ்பிஎஸ்ஐ, எஸ்ஐ ரிசல்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ்ஐக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷனே முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் எஸ்ஐ எல்லாம் இனி இதில் இஷ்யூவில் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ இது அவங்க ஃபர்தராக ஒரு ப்ரொமோஷன் இஷ்யூ ஒன்று அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சர்வீஸில் இருக்கிறவங்க எஸ்எஃப்ஓ ப்ரொமோஷன் வாங்கி டைரக்ட் எஸ்எஃப்ஓக்கு முன்னாடி அவங்க சீனியாரிட்டி போகிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்க தான். உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட்டே ஆர்டரே வரலன்னும் போது அவங்க தான் ஆக்சுவலாக சீனியர். அது அவங்களுடைய செப்பரேட் இஷ்யூ. அடுத்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த 90 இருக்குது. அது இப்போது போஸ்டிங் போடும்போது அது ஃபுல் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.